ஷெர்ரி உலர்ந்த துணியை வைத்து சமையலறையின் மேடையை துடைத்து கொண்டிருந்தாள். மேலாளர் அவளை நெருங்கி, உங்கூட கொஞ்ச நேரம் பேசணுமா, என்னோட கேபினுக்கு வா. அவள் பயந்தபடியே பின்தொடர்ந்தாள். உள்ளே போனதும் அந்த பயம் அதிகமானது. சார், எதுக்கா கூப்பிட்டீங்க? டோரை லாக் பண்ணுமா, சொல்றேன். அவர் என்னமோ சாதாரணமாகத்தான் சொன்னார். ஆனால் ஷெர்ரிக்கு அது அடிவயிற்றில் பயமாக மாறி உருவமில்லாத உருண்டையாக உருண்டது. வந்து உட்காரு. எதுக்காக நிக்கிற? சார் சொல்லுங்க சார். அட, பயப்படுறக்கு என்ன இருக்கு? நீதான் நல்ல வேலை செய்யற, அதனால சின்னதா ஒரு ப்ரமோஷன் மாதிரி. அவள் இப்பொழுது லேசாக நிம்மதி அடைந்தவளாக இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அவளுடைய முதுகெலும்பு மிகவும் நேராக இருக்கும்படியே அமர்ந்திருந்தாள். அதை பார்க்கும் பொழுது இந்த பெண்ணால் எப்படி அனைத்து விஷயங்களிலும் சரியாக இருக்க முடிகிறது என்று அவரால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. நம்ம எம்டி இருக்காருல்ல? யார் சார்? மார்க். நீ கூட பார்த்திருப்பியே. அவரு ஓனர்னு நினைச்சேன் சார். எம்டியா அவரு தான், ஓனர் அவரு தான். சரி, உன்னோட பாஷையிலேயே சொல்றேன். ஓனர் இருக்காருல்ல, அவர் எப்பவுமே தன்னுடைய டின்னரை தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாரு. ஓகே சார், ஆனா இப்போ சர்விங்க்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. நீ வேலை செய்யறத அவர் நேரடியா பார்த்திருக்காரு. உன்னோட ஒர்க்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. நீ சர்விங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. உனக்கு ஓகேவா? எதற்கும் இருக்கட்டுமே என்றுதான் அப்படி கேட்டார். கண்டிப்பாக அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல், இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சதில்ல சார் என்று சொன்னதும் இவர் புருவம் உயர்த்தினார். ஆனா எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தா கண்டிப்பா செய்வேன் சார். சேவிங் பண்ணி பழக்கம் இல்லை சார். ஏதாவது தப்பா பண்ணி அது அவங்களுக்கு அசௌகரியமா ஆகிடக்கூடாதுன்னு பாக்குறேன் சார். கண்டிப்பாமா, நீ சொல்றது சரிதான். உனக்கு பிராக்டிஸ் கொடுக்காம நான் அனுப்புறதா இல்ல. நானே உனக்கு ட்ரெயின் பண்றேன். உனக்கு சம்மதமா இருந்தா மட்டும் சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஓகே சார். நான் நல்லா ஒர்க் பண்ணணும்னு தான் சார் ஆசைப்படுறேன். அவளுடைய தன்னம்பிக்கையை நினைத்து அவளை சந்தோஷப்பட்டாள். இந்த அளவு நாம் தேறிவிட்டோமா? எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கும் நாம இப்படி செயல்படுகிறோம் என்றெல்லாம் வியந்து கொண்டிருப்பதற்கு அவளுக்கு நேரம் கிடையாது. இருந்தாலும் கன நேரம் பூரிப்படைந்தாள். அடுத்த நாளே அவர் அவளுக்கு பயிற்சி கொடுக்க தொடங்கினார். சர்விங்ல ரொம்பவுமே முக்கியமான விஷயம் பொறுமை. ஏதாவது தப்பா பண்ணிட்டோம்னா கெஸ்டோட மனசு அதையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் பொறுமையா நம்ம சிந்திக்கணும். அதுக்குன்னு ரொம்பவுமே பொறுமையா இருக்க கூடாது. உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதல்ல? ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம்னா பொறுமையா யோசிச்சுட்டு டக்குன்னு செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். ஓகே சார். சர்வ் பண்ணும்போது முக்கியமா நம்ம கிளவுஸ் போட்டிருக்கணும். ஹெட் கேப் அவசியம். நம்ம ரொம்பவுமே அழகா உணவை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தலையில இருக்கிற முடி அதுல விழுந்துருச்சுன்னா சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். குட். ஸோ ஹெட் கேப் ரொம்பவுமே அவசியம். முதல்ல டேபிள்ல என்னென்ன எடுத்து வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேபிளை நீட்டா சுத்தம் பண்ணிட்டு பெரிய ஷீட் ஒன்று விரிக்கணும். அந்த ஷீட்டு ரொம்பவுமே சுத்தமா இருக்கணும். அந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டி வராது. இருந்தாலும் நான் பேசிக்ல இருந்து உனக்கு சொல்லித்தரேன். அடுத்ததா நம்ம கெஸ்ட் சாப்பிட போற பிளேட்டு. விதவிதமான செராமிக் பிளேட்ஸ் இருக்கு. எந்த ஃபுட்டை எதுல பரிமாறணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி டேபிள்ல எடுத்து வைக்கிற விஷயங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். இதுதான் மேனுவல். இந்த மேனுவல்ல இருக்கிற மாதிரி தான் எல்லா பொருள்களையும் நீ எடுத்து வைக்கணும். அவர் ஒவ்வொன்றாக தொட்டு காட்டி அதனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வந்தார். இது ஸ்பூன், ஃபோர்க், லாங் நைஃப், ஷார்ட் நைஃப். அப்புறம் கிளாஸஸ்லயும் நிறைய வகை இருக்கு. எந்த ட்ரிங்கை எந்த கிளாஸ்ல கொடுக்கணும்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. மாத்தி கொடுக்கவே கூடாது. அது டேபிள் மேனர்ஸ்ல பெரிய பிரச்சனையாயிரும். வாட்டரை இந்த கிளாஸ்ல தான் கொடுக்கணும். நல்ல அகலமாக இருந்த ஒரு கண்ணாடி குவளையை காட்டினார். ஓகே சார், இதுல தான் வாட்டரை சர்வ் பண்ணணும். ஷாம்பெயின் சர்வ் பண்றதுக்கு இந்த கிளாஸை யூஸ் பண்ணணும். வாய் சிறியதாக மிகவும் சன்னமாக நீளமாக இருந்த ஒரு குவளையை தொட்டு காட்டினார். இது ஒயின் கிளாஸ். ஒயின் கிளாஸையும் ஷாம்பெயின் கிளாஸையும் குழப்பிக்க கூடாது. எஸ் சார். அப்புறம் எந்த ஃபுட்டை எந்த டிஷ்ஷில் எப்படி பரிமாறணும்னு இருக்கு. ஸ்டீக்கை நம்ம கட் பண்ணி தான் கொடுக்கணும். இப்படி அவர்களுடைய பாடம் வெகு நேரம் தொடர்ந்தது. அனைத்து விஷயங்களையும் மிகவும் கவனமாக ஷெர்ரி தன்னுடைய மனதில் ஏற்றிக்கொண்டாள். ஷெர்ரி அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மார்க் தன்னுடைய அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய சிந்தனை எல்லாம் அவனுடைய ஓநாய் கூட்டத்தை பற்றியே இருந்தது. அவர்களை காப்பாற்றியாக வேண்டும். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும். அதற்கு அவன் எல்லையில்லாத சக்தியுடன் திகழ வேண்டும். அது எப்படி சாத்தியம்? அதற்குண்டான வேலைகளை எப்படி செய்வது? நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோமா அல்லது தேவையில்லாமல் குழப்பிக் கொள்கிறோமா?
முன்பே வேகாவை பற்றி கணித்தவுடன் செயல்பட்டிருக்க வேண்டும். ஓனாய் கூட்டத்து தலைவர்களின் பேச்சை கேட்டிருக்க கூடாது. மனதின் முக்கால்வாசி பகுதி இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய இடத்தில் ஷெர்ரியை பற்றிய நினைவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை அவள் மொத்தமாக ஆக்கிரமித்திருந்தாள் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் இன்னும் எதுவுமே தொடங்கவில்லை. அவளுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி தெரியாது. அவள் சாதாரண பெண்ணாகவே இருக்கிறாள். ஷெர்ரியை தன்னுடைய துணை என்பதற்காக மட்டும் அவன் விரும்பவில்லை. அதற்கு மேலும் அவளுடைய தன்மையும் அழகும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஷெர்ரி ஷெர்ரி என்று முணுமுணுத்தபடியே இருந்தான் அவன். என்னதான் முணுமுணுத்து கொண்டிருந்தாலும் அவன் தன்னுடைய வேலையில் மிகவும் கவனமாக இருந்தான். கோட்டை எடுத்து போட்டுக்கொண்டான். தான் சரியாக உடை உடுத்தி இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து கொண்டான். வெளியே வந்ததும் அவனுக்காக கார் தயாராக இருந்தது. ஆல்பா, எங்க போகணும்? லாரி ஆபீஸ் போங்க. ஓகே ஆல்பா. கார் மெல்லமாக நகரத் தொடங்கியது. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. அவன் அப்படி சொன்னதும் வேகம் பிடித்தது. இவன் லாரி ஆபீஸிற்கு போனதும் அங்கே இவனை பலமாக வரவேற்றார்கள். அதுவெல்லாம் தேவையில்லை என்பதை போல முகத்தை வைத்துக் கொண்டிருந்தவன் சிசிடிவி ரூம் எங்க இருக்கு? சாதாரணமாகவே கேட்டான். சார், நீங்க எதுக்கு அங்க போகணும்? நான் அங்க போகணும், சில விஷயங்களை நான் பார்க்கணும். சிஸ்டம் ஆபரேட் பண்ண தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டியை என் கூட அனுப்புங்க. மார்க்குடைய துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் செக்யூரிட்டி அறைக்கு வெளியே காவல் காக்க தொடங்கினார்கள். மார்க்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி ஆளும் மார்க்குடைய நெருங்கிய சகாக்களும் மட்டுமே அந்த அறையினுள் இருந்தார்கள். சார், நீங்க என்ன பார்க்கணும்? டேட் சொன்னீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க பர்ஃபெக்டான டேட்டா சொல்லினா பார்க்கறது கஷ்டம் சார். கஷ்டம்லாம் இல்லை, நான் சொல்ற மாதிரி பாரு. ரேபிட் பேஸ்ல சிசிடிவி கேமோட ஃபீடை ஓட வைக்க முடியுமா? எஸ் சார். அவன் சாதாரணமாக கடந்த வாரம் நடந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்தான். குறிப்பாக சரக்குகளை ஏற்றும் இடத்தை பார்த்தான். சரக்குகளை ஏற்றிக் கொண்டிருப்பதை மேற்பார்வையிட்ட மேனேஜர் அடிக்கடி காணாமல் போவது தெரிந்தது. இவர்தான் இங்க மேனேஜரா? ஆமா சார், டாக் மேனேஜரு. அவர் எப்படிப்பட்டவர்? சாதாரண கேள்வியாக இருந்தாலும் தன்னுடைய விசாரணையை அவன் செக்யூரிட்டியிடமிருந்தே தொடங்கிவிட்டான். நல்ல ஆள் தான் சார். ஒர்க்கை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாரு. சிரிச்சுக்குவார் எது கேட்டாலும். நீ அவனோட ஆளா என்ன? சார், அப்படியெல்லாம் இல்லை. எனக்கே ரொம்ப சம்பளம் கம்மி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ அவனோட ஆளா இல்லையா? இல்லை சார், நான் அவரோட ஆள் கிடையாது. மேனேஜரை பற்றி யாருக்கிட்ட விசாரிச்சா இன்னும் நல்லா தெரியும். என்னோட ஃப்ரெண்ட் அங்கே லோடிங்கில் இருக்கான் சார். வர சொல்லட்டுமா? வர சொல்லு, சீக்கிரமா வர சொல்லு, எனக்கு டைம் இல்லை. செக்யூரிட்டியின் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் ஒடிசலாக ஒருவன் வந்து சேர்ந்தான். தம்பி, மேனேஜரை பத்தி கொஞ்சம் இவங்க தெரிஞ்சுக்கணுமாமா? நண்பன் என்று சொன்னான். வந்ததும் தம்பி என்று அழைக்கிறான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் மார்க். என்ன சார், மேனேஜரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? மேனேஜரையா லோடு பண்ணும்போது அடிக்கடி எங்கேயோ போயிட்டு வராரு. எங்க போறாரு? ஸ்மோக் பண்றதுக்காக போறாரா? ஐயோ இல்ல சார், அவருக்கு அடிக்கடி கால் வரும். அதை பேசுறதுக்கு போயிடுவாரு. அவர் பேசுறத நீ கேட்டிருக்கியா என்ன? இல்ல சார், யாருக்கும் கேட்காதபடி தூரத்தில் நின்னுதான் பேசுவாரு. வேற யாராவது சந்தேகத்துக்கிடமா இருக்கிற மாதிரி? சந்தேகத்துக்கிடமானா எந்த மாதிரி சார்? இங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் வெளியில சொல்ற மாதிரி? சார், அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. மேனேஜர் இருக்கலாம் சார். தயங்கியபடி அவன் சொன்னான். மேனேஜரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. தெரியும் சார். அவர் கையில நிறைய கேஷ் வச்சிருக்காருன்னு மட்டும் தெரியும். அவர் எங்க இருக்காரு இப்போ? கூட்டிட்டு போய் காட்டு. அவன் வழி சொல்ல மார்க் நடந்தான். அவனுடைய ஆட்களை கொஞ்சம் தூரத்திலேயே நிறுத்தி வைத்து விட்டான். அது எதற்காக என்றால், இவன் போகும் பொழுது மேனேஜர் சுதாரித்து விட்டு தப்பித்து விடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான். டாக் மேனேஜர் என்று அழைக்கப்பட்ட அந்த நபர் மிகவும் சாதாரணமாக சிரித்தபடி எதுவும் நடக்காததைப் போல அங்கே சுற்றி கொண்டிருந்தார். சார், அவர்தான் சார் மேனேஜரு. நீ போ என்று சொன்ன மார்க் தன்னுடைய முஷ்டியை இறுக்கி கொண்டான். மேனேஜருடைய தோளை தொட்டான். அவர் திரும்பியதும் முகத்தில் நேரடியாக குத்தினான். எதற்காக இவன் உடனடியாக தாக்குகிறான் என்று புரியாமல் கண்களை அகலமாக விரித்திருந்தார் அந்த மேனேஜர். என்ன, எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியலையா? இன்னும் 2 அடி வாங்கிக்கோ, அப்புறம் சொல்றேன். மேனேஜர் எதிர்த்து சண்டையிடவில்லை. சண்டையிடவும் முடியாது. மிகவும் பலசாலியான மார்க் 2 நிமிடத்தில் மேனேஜரை மொத்தமாக அடித்து தரையில் தள்ளியிருந்தான். ரத்தம் வலியும் வாயோடு கிழிந்த சட்டையுடன் அவர் கீழே கிடந்தார். எதற்காக என்னை போட்டு இப்படி புரட்டி எடுக்கிறாய் என்ற பயப்பார்வை பார்த்தார். நீதான் இங்க நடக்கிற ஷிப்மெண்ட்டை பத்தி எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க. அதை யாருகிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிடு. இதுக்கு மேல நான் உன்னை அடிக்க மாட்டேன். அடித்துவிட்டு பேசுவது என்பது மார்க்கிற்கு பிடிக்காத வேலை. ஆனால் இப்பொழுது அவனுடைய மனமெல்லாம் ஒரு கொதித்து கொண்டிருக்கும் கொப்பளிக்கும் எண்ணெயைப் போலவே இருந்தது. மேனேஜர் திருதிருவென்று முழித்தான். இவனிடம் பேசி பிரயோஜனமில்லை என்று நினைத்த மார்க் அவனுடைய சட்டைப்பையில் கையை விட்டு கைபேசியை எடுத்தான். அதில் வேகாவிற்கு பல முறை தொலைபேசியில் அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவனுக்கு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க.
ஆம் என்பதாய் தலையசைத்தான் அவன். செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்குது, அதுக்கு மேலே சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி எதிர்பார்க்கறதுனால வர பிரச்சனை தான் இதெல்லாம். நாம வேலை செய்யற இடத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும், அதுதான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதையே செய்யாத போது நீ இங்க இருக்கிறது தேவையில்லாத விஷயம். உன்னை இந்த வேலையிலிருந்து இன்னைக்கோட தூக்குறேன். இனிமேல் உன்னால் இந்த வேலையில கன்னியூ பண்ண முடியாது. வேற எங்கேயாவது போயிரு, என் கண்ணிலேயே படக்கூடாது. உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று மெல்லமாக அவன் எழுந்து தத்தி தத்தி நடந்து அந்த இடத்தை விட்டு விலகி போனான். மார்க்கிற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவனிடத்தில் வேலை செய்யும் நபர்கள் மிகவும் மோசமாக அடுத்தவர்களுக்கு துப்பு சொல்லும் ஆளாக இருப்பது அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவன் மனிதர்களை வெறுப்பதற்கு காரணமே இதுதான். ஓநாய் கூட்டத்திலேயே விசுவாசம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களை அவன் எப்படி சாட முடியும்? இகோர் போன்ற பச்சை துரோகிகள் ஓநாய் கூட்டத்தில் இருக்கிறான் என்றால், அதே போல மனித கூட்டத்தில் அதே அளவு மோசமான ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவனுக்கு இப்பொழுது யாரை நம்புவது என்றே தெரியவில்லை.